பாடியே ஷேப் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா சார், நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம பாடியை செதுக்கிறது தான் சார். என்னங்க சொல்றீங்க? எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? லேசர் ஹேர் சார் லெக்ல ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகே, கால்ல இருக்கக்கூடிய முடியை வந்து லேசர் மூலமா அகற்றி. என்னங்க என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு அங்க பிடிச்ச விஷயம் என்னன்னா லிப் ஃபில்லிங். சோ இப்போ நம்ம லிப்ஸ் வந்து என்னைக்குமே பிங்கா இருக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லிப் எப்பவுமே பிங்கா இருக்க மாதிரியா? உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலடா. திருட்டு பயடா. கெமிக்கல் பீல் பண்ணிருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷன் இல்ல சின்ன பார்ட்டி ஏதாவது போறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல க்ளோ இருக்கும், பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு 4 செஷன் சொல்லியிருக்காங்க. லைக் பர் செஷன் 15,000 சார்ஜ் பண்றாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. எனக்கு எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போய் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. கண் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, அதனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற ப்ராப்ளம், இங்க இருக்கிற ப்ராப்ளம். ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட பாடியை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு வகையா மார்க்கெட் பண்றாங்க. புதுசா இருக்காங்க. ஒரு டைம்ல அது ஸ்டிக்மடைஸா இருந்துச்சு. இவ பாரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு சார். இப்போ இவங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா உடல் தோற்றத்தை மாற்றுறது எம்பவரிங்கான விஷயம் அப்படின்னு மார்க்கெட் பண்றாங்க. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு.